இது வந்து லிவர்பூல் ஃபேன்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. முகமது சாலா வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஆஃப்டர் த மேட்ச். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 3 மேட்சாக பெஞ்ச் பண்ணனால எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது நம்ம கிளியராக மீடியாலே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு கிளப் லெஜெண்டை வந்து நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் ரைட். ஓகே, நீங்கள் சொல்வீங்க இந்த மாதிரி ஓகே மேனேஜர் டிசிஷன் எடுக்கிறாங்க, கிளப் எடுக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், அதெல்லாம் ஓகே. பட் இங்கே என்னென்னா சாலா மட்டும் நான் அவர்னால மட்டும்தான் இப்போ இந்த லாஸஸ் நடக்குதுன்னா டெஃபினட்டாக கிடையாது. முக்கியமான பிரச்சனை ஓட்டைகளே வந்து லிவர்பூலுக்கு டிஃபென்ஸ் தான். இப்போ கொனாட்டே மேட்ச்சுக்கு அவ்வளோ கேவலமாக ஒன்று பண்ணுறாரு. அவர் ட்ராப் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் சாலா வந்து தொடர்ந்து 3 கேம் ட்ராப் ஆகிருக்காது. அந்த 3 கேமில் 2 கேம் சப்பாக கூட வெளியே வரல. ஸோ எனக்கு புரியல. கண்டிப்பாக சாலா வந்து சொல்கிறது தப்பே இல்லை, பிகாஸ் சம்திங் இஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். கண்டிப்பாக கிளப்பு அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை மேனேஜர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ வரையும் லிவர்பூலில் கரண்ட்டாக ஒரு ப்ராப்பர் ரைட் விங்கர்னால் சாலா தான். அந்த பொசிஷனுக்கு பெஸ்ட் பிளேயர் சாலா தான். ஓகே, அவருக்கு நீங்கள் வந்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே யாருமே இல்லை. லெஃப்ட் ஃபுட் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. அந்த சைடு விங் ஆடுறதுக்கு யாருமே இல்லை. சாலா ஓகே அவர் ஃபார்மில் இல்லை, உட்கார வைக்கிறீங்க, ஓகே. சப்பா கூட ஆட வைக்க முடியாது.